அன்பு நண்பர்களே, இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது நெய்யப்பம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது கேரளால உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. வாங்க நெய்யப்பம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது 1 கப் வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. பாகுபதம் வர வேணாம், லேசாக கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பலகார அரிசி கூட எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வெள்ளைப்பாக்கு வேற சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் குறைப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. 1/4 கப் தேங்காய் துருவல், 3 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சாச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய், ஏலக்காய், வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை கரைசலை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கணுங்க, அப்போதான் நமக்கு நெய்யப்பமும் நல்ல கலராக வரும். 1 சிட்டிகை அளவு உப்பு, தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி அரைக்கும் போதே கெட்டியாக அரைச்சிக்கணும், அப்போ தான் வெள்ளைப்பாகு போடும்போது கரெக்டாக இருக்கும். 1 சிட்டிகை அளவு சோடா உப்பு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. சோடா உப்பு சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக வருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா போடுறேங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோலே வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ 2 சைடும் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு செட் அதே மாதிரி போட்டுக்கலாங்க. முக்கால ஊற்றுங்க போதும், ரொம்ப ஊற்றணும்னா வெளியில் வருது. இப்போ மெதுவாக திருப்பிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா கலர் மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம்.